மூன்றாம் வகுப்பு கண்ணன் செய்த உதவி. குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தமிழம்மா பேசுகிறேன். மேம் பார்த்து என்ன சொல்லணும்? வணக்கம் தமிழம்மா, வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு மூன்றாம் வகுப்பில் இருக்கிற இரண்டாம் பாடத்தை கவனிக்கலாம். என் பாடத்தோட தலைப்பு கண்ணன் செய்த உதவி. படிங்க. கண்ணன் செய்த உதவி. இந்த ஒரு பாடத்தை கதை சுருக்கத்தை இப்போ மேம் சொல்ல போகிறேன், சரிங்களா? இவங்க யார்? இந்த சிறுவன் பேர் வந்து கண்ணன். இவங்க பேர் என்ன? கண்ணன். இவங்க பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் சாலையை கடக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காரு. அந்த முதியோர் வந்து கண்ணன் கிட்ட, கண்ணா, எனக்கு இந்த சாலையை கடக்கிறதுக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கண்ணன், வாங்க தாத்தா, உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பக்கமாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். அது என்னன்னு பார்த்தா ஒரு பேருந்து வந்து ஒரு மரத்து மேலே மோதிடுச்சான். கண்ணன் வந்து ஓன்னு கத்துனானா. உடனே தாத்தா என்ன பண்ணாரு? அவரோட பாக்கெட்டை பாருங்கள், பாக்கெட்டில் என்ன இருக்குது? செல்பேசி, ஃபோன் இருக்கு இல்லையா? தமிழ் என்ன சொல்லுவாங்க? செல்பேசி சொல்லுவாங்க. அதை எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு தெரியுமா? 108க்கு ஃபோன் பண்ணுறாரு. 108க்கு ஃபோன் பண்ண என்ன வரும்? ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? அவசர ஊர்தி வரும். அதோட போலீஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு தாத்தாவும் கண்ணனும் அங்கே அடிப்பட்டவங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அமிச்சாங்க. கண்ணனும் கூட உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கண்ணன் எங்கன்னு ரொம்ப நேரம் லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறார், பள்ளிக்கு போகிறார். அங்கே போனால் ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் கண்ணனை பார்த்து, கண்ணா, ஏன் பள்ளிக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு கேட்டார். இது நடந்த கதையெல்லாம் சொல்கிறார். இது மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டது, அந்த விபத்தில் அடிப்பட்டவங்களெல்லாம் நாங்கள் வந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே ஆசிரியர் மாணவர்கிட்ட நல்லா இதெல்லாம் சொல்லி பாராட்டுறாங்க. நம்மளும் கண்ணனை போனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், சரிங்களா? இப்போ நம்ம பாடத்தை படிக்கலாமா? மேம் படிப்பேன், நீங்களும் கூடவே படிக்கணும், சரிங்களா? படிக்கலாமா? கண்ணன் செய்த உதவி. கதிரவன் ஒளி எங்கும் படர்ந்தது. பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன. அப்படின்னா கதிரவன் யாரு? சூரியன். காலையில் தூங்கி எழுந்ததுமே சூரியன் வளரும்ல, ஒளி எங்கும் படர்ந்தது. சூரியன் வந்ததுமே எல்லா இடத்துலும் ஒளி கடந்தது. பறவைகள் ஒளி எழுப்பின. காலையில் என்ன பண்ணும்? காக்கா, மயில், குருவி எல்லாமே தூங்கி எழுந்து சத்தம் போட்டிருக்கும். ஒளி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். நம்ம எப்போவுமே காலையில் தானே பள்ளிக்கு போவோம். கண்ணனும் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். நான் சொன்ன கதை புரிஞ்சுதுங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தாத்தா கிட்ட சொல்கிற கண்ணன், வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். என்ன பண்ண? உடனே கத்திட்டானா. அதுக்கு அவனுக்கு பயமாயிடுச்சுல, சத்தம் கேட்டதுமே கத்திட்டானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னு. என்ன செய்வது என்று தெரியாமல், ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். உடனே அந்த பெரியவர் தம் பையில் இருந்த செல்பேசியை எடுத்து எண் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினான். நான் சொன்னேன் இல்லைங்களா, தாத்தா ஃபோன் எடுத்து என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணாரு? 108க்கு ஃபோன் பண்ணாரு. அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. ஆம்புலன்ஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? அவசர ஊர்தி. காவலர்கள்லாம் போலீஸும் வந்தனர். பேருந்தில் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா? உங்கள் எல்லாரும் போய் எங்கே சேர்த்தாங்க? மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனை பார்த்த கண்ணன்
பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். ஆசிரியர் கண்ணனை பார்த்து, ஏன் தாமதமாக வருகிறாய் என்று கேட்டார். இதையெல்லாம் பண்ணிட்டு பள்ளிக்கு போகும்போதுமே ஆசிரியர் அவனை பார்த்து, கண்ணா, ஏன் இன்னைக்கு தாமதமாக வந்திருக்க, லேட்டாக வந்திருக்கன்னு கேட்குறார். கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். ஆசிரியர் அவனை பாராட்டினார். கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். அதுவே மகிழ்ச்சி தரும் என்றார். மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். நீங்களும் கண்ணனை மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழ கற்றுக்கணும். இந்த வகுப்பு இப்போ முடியுது. அடுத்த வகுப்பில் பாடத்தோட வினா விடைகள் எல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.